சூட்சமே அதுதான். அந்த ஓரையை பிடிச்சி முன்னுக்கு வந்துடுவாங்க. ரொம்ப நாள் இழுபறியா இருக்கிற ஒரு லவ் போய் இந்த நேரம் வளர்பிறை சந்திரன்ல நோட் பண்ணிக்கங்க நண்பர்களே. புதனை பத்தி உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ரெட்டை மனம் ரெட்டை குணம், ஸ்டெடியாவே இருக்க மாட்டாங்க. ஆரா டிவோஷனல் அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பகுதியில் தொடர்ந்து நாம் ஜோதிடம் தொடர்பான விஷயங்கள், அந்த ஜோதிடத்தோடு தொடர்புடைய பல்வேறு விஷயங்களை நம்ம விவாதிச்சுட்டு வரோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்முடைய இந்த ஜோதிடத்தில் ஒரு பகுதியை குறித்து விவாதிப்பதற்கு ஜோதிட ரத்னா ஜோதிடர் திருமதி மீனா ஞானசேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அம்மா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். இன்றைக்கி இங்கே வந்து அந்த ஹோரை தொடர்பான விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்டு பெறலான்னு இருக்கோம். இதில் வந்து நாம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வீடு புண்ணியாசனமாகட்டும் அல்லது ஒரு புதிய நல்ல விஷயங்களை செய்கிறதாகட்டும் போய் நம்ம கேட்கும் பொழுது அவங்க ஒரு நேரம் குறித்து கொடுப்பாங்க. அது வந்து ஒரு நல்ல நேரம் அப்படின்னு பார்ப்போம். அது சாதாரணமாக கேலண்டரில் கூட இருக்கும். யமகண்டம், ராகு காலம் இதெல்லாம் செய்யக்கூடாது, நல்ல நேரம் இருக்கும். இந்த ஹோரைன்றதை வந்து இப்போது சமீபமாக நிறைய பேர் வந்து பரிந்துரை செய்கிறாங்க. இந்த விஷயத்தை இந்த ஹோரையில் பண்ணுங்கள், இந்த விஷயத்தில் இந்த ஹோரையில் நீங்கள் வந்து செஞ்சால் நல்லா இருக்குன்றாங்க. முதல்ல எங்களுக்கு இந்த ஹோரைன்னா என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஓரைங்கிறது வந்து ஞானிகள்லாம் அந்த தவ நிலையிலிருந்து நமக்கு படைத்து கொடுத்த வாழ்க்கையின் ரகசிய தத்துவங்க. அது ஓரையை பிடிச்சா ஊரை வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட ஜோதிடத்தில் உண்டு. இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும், இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த ராசி பலன் பார்க்குறது, ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அன்றாட ஒரு அங்கமாகவே மாறி போயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். எல்லாருக்கும் அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயாவது போகணும், ஒரு நல்ல நேரம், ஒரு நல்ல காரியம் செய்ய, ஒரு நல்ல காரியத்துக்கு தொடங்குறதுக்காக ஏதாவது செய்யணுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, கேலண்டர் எடுக்க சொல்லுவாங்க. உடனே அதில் என்ன பார்ப்பாங்க, அஷ்டமி நவமி இருக்கா, ராகாலம் யமகண்டம் இருக்கா, ஈவன் சந்திராஷ்டமம் கூட பார்ப்பாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம விளக்க வேண்டிய நேரங்கள்னு வச்சுட்டு அந்த நேர காலத்தை ஒதுக்கிடுவோம் நம்ம. ஆனால் நம்ம எடுக்க வேண்டிய நேரம்னு ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப அமுதமான நேரம்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் தொடர்ச்சியாக வர்ற ஓரை நேரம்பாங்க. இதை ஓரைன்னு சொல்லுவாங்க, ஹோரைன்னு சொல்லுவாங்க. இந்த அவருங்கிறது கூட இதிலேருந்து வந்ததாக தான் ஒரு கணக்கு பேச்சு உண்டு. இந்த ஓரைங்கிறத வந்து நமக்கு வழிகாட்டுவதற்காக தான் ஞானிகளும் முனிவர்களும் இந்த நல்ல நேரம், ஜாதகம், ஜோதிடம்லாம் படைச்சு கொடுத்துருக்காங்களே ஒழிய நம்மளை பயமுறுத்துறதுக்காக இல்லை. முதல்ல இது இப்போ ஓரைன்னா என்னன்னு கேட்டோம்னா, ஓரை பார்க்கிறதுங்கிறது என்னன்னு கேட்டால், அந்த ஓரையை பிடிச்சோன்னா நிறைய பழமொழி இருக்குது. ஓரையை பார்த்து செய்பவன் வாழ்க்கையில் வெற்றியை தான் அடைவான். அப்புறம் ஓரையை பார்க்குறவங்களோட உரசி பார்க்காத, இதெல்லாம் ஜோதிடர் சொல்கிற பழமொழி. இதெல்லாம் எப்போ வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். சில பேர் வந்து எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி, தொட்ட காரியம் தொடங்கும், எடுத்த காரியம் ஜெயமாகும். சில பேர் வந்து என்னை நினைத்து என்ன இறைவன் படைத்தான் என்னை அப்படின்லாம் அழுகுறவங்கெல்லாம் பார்ப்போம். இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், சரியான நேரம், ஓரை நேரத்தை தேர்ந்தெடுக்கணும். அதனால தான் இப்போ வந்து நம்ம ஓரையை எடுத்தோன்னு சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி தான் கிடைக்கும். வெற்றி மேலே வெற்றி வந்து என்னை சேரும்னு பாடுவார்ல எம்ஜிஆர். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் ஓரையை சேரும்னு பாடிடுவோம். ஓரையை எடுத்தோம்னா வெற்றி மட்டுமே நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஓரை நேரத்தை எப்படி நம்ம கணக்கிடுறோம்னு கேட்டால், சூரியன், அதன் சுற்றுப்பாதையில் இயங்குகிற கிரகங்கள், இந்த கிரகங்களுக்கும் சூரியனுக்கும் உள்ள ஈர்ப்பு விசை, இந்த கிரகங்கள்லாம் வெளிப்படுத்துகிற அந்த ஒளிக்கற்றை பூமியை வந்து அடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு, இதெல்லாம் கவனத்தில் வைத்து தான் இந்த ஓரையை கணக்கு போடுறாங்க. இந்த ஓரை எத்தனை ஓரைன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஜோதிடத்தில் தெரியும், மொத்தம் 9 கோள்கள் இருக்குது, 9 கிரகங்கள். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், அந்த குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு 9 கோள்கள். இந்த சாயா கிரகங்கள் 2ன்னு சொல்லுவோம், நிழல் கிரகங்கள். அது ராகு கேது. இந்த ராகு கேதுக்கு வந்து நமக்கு ஓரை நேரம் கிடையாது. மற்ற 7 கிரகங்கள் இருக்குல்ல, அந்த 7 கிரகங்கள் வந்து சூரியன்கிறது ஞாயிற்றுக்கிழமைக்குரியது, சந்திரன்கிறது திங்கள் கிழமைக்குரியது, செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் கிரகத்துக்குரியது, புதன்கிழமை புதன் கிரகத்துக்குரியது, வியாழக்கிழமை குருவுக்குரியது, வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கிரனுக்குரியது,
சனிக்கிழமை சனி பகவானுக்கு உடையதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த 7 ஓரைகள் இருக்குது. இந்த 7 ஓரைகளில் கூட நம்ம சுப ஓரைகள் அசுப ஓரைகள்லாம் பிரிச்சிருக்கோம். இந்த ஓரைகள் எப்போ தொடங்கும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஓரையும் எல்லா நாள்லேயும் எல்லா ஓரைகளும் வரும், தொடர்ச்சியாக ஒவ்வொரு மணி நேரம் வரும். இந்த ஓரைகள் வந்து அந்தந்த நாளுக்குரிய ஓரைகளில் காலையில் 7 மணி 6 மணி டு 7 மணி தான் முதல் ஓரை. அதை எப்படி கணக்கு போடுறாங்கன்னா, சராசரியாக சூரிய உதயத்தை கணக்கில் வச்சுக்கிட்டு அந்த சூரிய உதயம் ஆரம்பிக்கிறது தான் முதல் ஓரை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன். ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உரியது. அதனால இந்த 6 டு 7ங்கிறது சூரிய ஓரையில் ஆரம்பிக்கும். சூரிய ஓரை அடுத்தது நமக்கு வர்றது சுக்கிர ஓரை, அதுக்கு அடுத்து வர்றது புதன் ஓரை, அதுக்கு அடுத்து வர்றது சந்திர ஓரை, அதுக்கப்புறம் வர்றது சனி ஓரை, அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் செவ்வாய். இந்த ஆர்டர் தான் நம்ம அப்படியே 24 மணி நேரம் அப்படியே கண்டினியூஸாக வரும். அது ஒரு 7 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய் இப்படின்னு கண்டினியூ ஆகும். அதே போல் இப்போ திங்கக்கிழமைன்னு வச்சுக்கோங்க, மார்னிங் 6 to 7 சந்திர ஓரையில் தான் ஆரம்பிக்கும். அதே ஆர்டர் சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய். இந்த ஆர்டரில் ஒவ்வொரு நாளும் அதற்குரிய அந்த நாளுக்குரிய ஓரையில் தான் ஆரம்பிக்கும். புதன்கிழமைன்னு வச்சுக்கோங்க, புதன் ஓரை தான் 6 to 7, அப்புறம் நம்ம சொன்ன ஆர்டர். வியாழக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன், குரு ஓரையில் ஸ்டார்டிங், அப்புறம் நம்ம சொன்ன ஆர்டர். இது முடிஞ்சோன்னா மறுபடியும் ரிப்பீட் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்க, 6 மணிக்கு சூரிய ஓரை ஆரம்பித்தா மறுபடியும் இந்த ரிப்பிட்டேஷனில் செகண்ட் ஸ்லாட் வந்து 1 மணிக்கு வரும், தேர்டு 8 o'clock வரும், அப்புறம் மிட் நைட்டில் வரும். அது நமக்கு எதுவும் பரிகாரம் செய்யவோ எதுக்கும் யூஸ் ஆகாது. பகல் நேரங்களில் இந்த புழக்கத்தில் உள்ள நேரங்களில் 6 மணி, 1 மணி, 8 மணி இந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் வரும். இப்போ ஞாயிறு ஓரை ஞாயிற்றுக்கிழமைன்னா 6, 1, 8. அது மாதிரி திங்கக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 o'clock சந்திர ஓரை ஆரம்பிச்சதுன்னா மறுபடியும் 1 மணிக்கு, அதுக்கப்புறம் 8 மணிக்கு வரும். நம்ம சொன்ன ஆர்டரில் வரும். புதன்கிழமை புதன் ஓரையில் ஆரம்பிக்கும் 6 to 7. வியாழக்கிழமை வியாழன் ஓரை குரு ஓரையில் ஆரம்பிக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை, சனிக்கிழமை சனி ஓரை. அதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம சொன்ன ஆர்டரில் 1 hour. ரொம்ப பவர்ஃபுல்லான நேரங்க. நீங்கள் ஒரு திரைப்படம் பார்த்துருப்பீங்க, அர்ஜுனோட முதல்வன்கிற திரைப்படம். அதில் ஒரு நாள் முதல்வர் வருவார். அவர் என்ன பண்ணுவார், அந்த ஒரு பவர் அவர்கிட்ட உள்ள அந்த பவரை அந்த ஒரு நாளில் அத்தனை நன்மைகளும் செய்ய பயன்படுத்திட்டு ஓடிடுவார் அதோட. ஏன்னா அவர் ஒரு நாள் அவருக்கு அந்த பவர் இருக்கும். அது மாதிரி தான் இந்த ஒரு நாள் ஓரைங்கிறது. அதை சரியாக அறிந்து புரிந்து அதோட சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டு முறையாக பயன்படுத்தணும்னு வைங்களேன். பாரதியார் சொல்ல மாதிரி எங்கும் வெற்றி எதனினும் வெற்றி, எடுத்த காரியம் யாவற்றிலும் வெற்றின்னு சொல்லலாம். அதை சரியாக பயன்படுத்தணும் புரிஞ்சுக்கிட்டு. இப்போ ஓரையினுடைய அருமை பெருமைகளை பற்றி நீங்கள் வரிசைப்படுத்துனீங்க. இப்போ யாரெல்லாம் எப்படியெல்லாம் விஷயங்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம்? அதில் முதல்ல என்னுடைய ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போது நான் வந்து ஒரு சிம்ம லக்னன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இன்றைக்கி நான் ஒரு புதிய தொழிலை வந்து நான் ஏற்படுத்த போகிறேன், ஒரு தொழிலை தொடங்க போகிறேன். இப்போ நான் வந்து எந்த மாதிரியான ஒரு ஹோரையை வந்து நான் ஃபாலோ பண்ணணும்? அது லக்னத்தின் அடிப்படையா, ராசியின் அடிப்படையா, அல்லது வேறு எந்த அடிப்படையில் நான் எந்த ஹோரையை நான் சூஸ் பண்ணணும்? அருமையான ஒரு கொஷின் கேட்டிங்க. இப்போ ஓரைகளை பற்றி இந்த நம்ம சொன்ன 7 ஓரைகளில் சுப ஓரைகள் எது, அசுப ஓரைகள் எதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தன்மைகளை சொல்கிறேன். எந்தெந்த ஓரையில் எந்தெந்த காரியங்களை செய்யலாம், செய்யக்கூடாதுங்கிறதையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் லக்னப்படி வரலாம் நம்ம. இப்போ சுப ஓரைகள்ங்கிறது இந்த 7 ஓரைகளில் சுப ஓரைகள் புதன், குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன். இப்போ சந்திர ஓரையை நம்ம எடுத்தோம்னா அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் அதை தானே வளர்பிறைன்னு சொல்லுவோம். அந்த வளர்பிறை ஓரையை அந்த நேரத்தில் வர்ற சந்திர ஓரையை சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சுப ஓரைகள், நல்ல காரியங்கள் செய்வதற்கு பயன்படுற ஓரை. அசுப ஓரைகள் இருக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும், கொடிய பாவன் செவ்வாய், சனி, சூரியன் அண்ட் தேய்புரை சந்திரன். இதெல்லாம் வந்து அசுப ஓரைகள்னு சொல்லுவாங்க. இதில் இப்போ ஒவ்வொரு ஓரைக்கும் ஒரு பிரத்யேகமாக இந்த வேலையை செஞ்சால் சக்ஸஸ் ஆவாங்க. நிறைய பேரோட சூட்சமே அதுதான். அந்த ஓரையை பிடிச்சி முன்னுக்கு வந்துடுவாங்க. என்னப்போ நமக்கு தசாபுத்தி கொஞ்சம் தப்பாக வேறு மாதிரி இருந்தால் கூட இந்த ஓரைங்கிற நேரத்தை நம்ம சரியாக எடுத்தோன்னு வைங்க, சக்ஸஸோட உச்சிக்கே போயிடலாம் நம்ம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஞாயிற்றுக்கிழமையில் என்னென்ன செய்யலாம்னு நான் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து அது வந்து சூரியனுக்குரிய நாள். அதனால்
நம்ம நேரம்லாம் சொன்னோம் 6 to 7 வந்து ஆரம்பிக்கும் அப்படின்லாம் சொன்னோம். இதில் என்னென்ன செய்யலாம்னா இது அசுப ஓரைன்னு முதல்ல பார்த்தோம். இதில் நம்ம என்ன செய்யலாம், பெரிய மனிதர்களை சந்திக்க போகலாம், அரசாங்க தொடர்பான வேலைகளை செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை தான் ஆஃபீஸே லீவாக இருக்குமே, அதனால தான் பேசலாம். ஆஃபீஸுன்னு இல்லை, இப்போ நமக்கு தெரிந்த ஒரு பெரியவரை போய் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது, ஒரு அப்ளிகேஷனை எழுதலாம். இப்போ அரசு வேலைக்கு போகிறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு உரையில் உட்காந்து எழுதணும். அப்புறம் ஒருத்தர்கிட்ட சிபாரிசு கடிதம் வாங்க அதுக்கான இனிஷியேட் எடுக்கலாம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அந்த இனிஷியேட் எடுக்க அந்த ஞாயிற்றுக்கிழமையே வச்சுக்கலாம். நம்ம ஒரு சிபாரிசு கடிதம் வாங்கணும், எப்போ பார்த்தாலும் இல்லை நான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நீங்கள் இந்த ஞாயிறு ஓரை, அதுவும் ஞாயிறு ஓரையை தேர்ந்தெடுத்து ஞாயிற்றுக்கிழமைன்னு இல்லை, ஞாயிறு ஓரை எல்லா நாள்லேயும் தான் வரப்போகும் இல்லையா. இப்போ விடுமுறை அலுவலகம் இருக்காதுன்னா கூட மற்ற நாளில் வரும். ஞாயிறு ஓரை தான் எல்லா நாள்லேயும் எல்லா ஓரைகளும் வரும், கண்டினியூஸாக வரும், கேப் இல்லாமல். அதனால ஒரு ஞாயிறு ஓரையை தேர்ந்தெடுத்து அந்த சிபாரிசு கடிதம் ஒரு பெரியவற்றை வாங்க போகணும் இல்லை நம்ம அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். சிவ வழிபாடு செய்ய, ஞாயிறுனாலே சிவன் தான், சிவ வழிபாடுகள் செய்ய சூரியனாலே சிவன் தான். சிவ வழிபாடு செய்ய மிக சிறந்த ஓரை என்னன்னா இந்த ஓரை தான், ஞாயிறு ஓரை தான் எடுக்கணும். இன்னும் ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, சில பொருள்கள் காணா போயிடுது, திருட்டு போயிடுதுன்னு வைங்களேன், அது சூரிய ஓரையில் நடந்துச்சுன்னா பொருள்கள் அவ்வளவா கிடைக்காது, திரும்ப கிடைக்காது. ஆனால் சில பேருக்கு கிடைக்கும். அது நம்ம எப்போவுமே இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொறுத்து எல்லாமே மாறுங்கிற மாதிரி சில பேருக்கு கிடைக்கலாம். ரொம்ப நாள் பட்டு கிழக்கு திசையில் கிடைக்கும். இப்போ வந்து சூரியன் எந்தெந்த நேரத்தில் சூரிய ஓரையில் பண்ணணும்னு சொன்னீங்க. அடுத்து சந்திரன் ஓரை, சந்திர ஓரையை வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வளர்பிறை சந்திர ஓரை தான் நம்மளுக்கு சுப ஓரை. தேய்பிறை சந்திர ஓரை வந்து சுப ஓரையே கிடையாது. வளர்பிறை சந்திர ஓரையை அமுத நேரம்னு சொல்லுவாங்க, அமுத ஓரைன்னு இதுக்கு பேர் உண்டு. சூரியனுக்கு உத்தியோக யோரைன்னு சொல்லுவாங்க, சந்திரனுக்கு வந்து அமுத யோரை. இது வந்து இப்போ ஓரைன்னு சொல்லுவாங்க, ஓரை ஆர் ஹோரை, அந்த அவர்ஸ் நம்ம முதல்ல பார்த்தோம். சந்திரனோட ஓரையில் என்னென்ன செய்யலாம்னா எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். திருமணம், சீமந்தம், காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, பண சம்பந்தமான இந்த பால் கடை வைக்கிறது, காய்கறி கடை வைக்கிறது, பழக்கடைகள் இந்த மாதிரி வைக்கிறது, லிக்விட் ஐட்டம்ஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியும் சந்திரன் தான் உணவு சம்மந்தப்பட்டது. அதனால அந்த மாதிரி தொழில்கள், அது சம்பந்தமான செயல்கள் எது வேணாலும் செய்யலாம். அப்புறம் வந்து முக்கியமாக என்னன்னா, லவ் ப்ரப்போஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகிடும். ரொம்ப நாள் இழுபறியாக இருக்கிற ஒரு லவ் போய் இந்த நேரம் வளர்பிறை சந்திரனில் நோட் பண்ணிக்கங்க நண்பர்களே, வளர்பிறை சந்திரனில் லவ் ப்ரப்போஸ் பண்ணார் ஒரு ஆண்மகன் லேடிகிட்ட. ஏன்னா பெண் பண்ணுறதுக்கு இன்னொரு ஓரை இருக்குது. ஒரு ஆண் வந்து பெண்ணிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணால் இந்த நேரம் பார்த்து நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். இதுதான் சந்திர ஓரைகளோட இது. அடுத்தது செவ்வாய் ஓரை. செவ்வாய் வந்து அசுப ஓரைன்னு நமக்கு தெரியும். செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்காங்கம்மா சந்திர ஓரையில்? சந்திர ஓரையில் தேய்பிறை சந்திர ஓரை மட்டும் சூஸ் பண்ணக்கூடாது, மற்றபடி வளர்பிறை சந்திர ஓரை எடுக்கலாம். ரொம்ப நல்ல ஓரை தான் அது. செவ்வாய் ஓரை அசுப ஓரை. இந்த செவ்வாய் ஓரையில் வந்து நல்ல காரியங்களை முற்றிலும் தவிர்த்திடணும். நிச்சயமா நல்ல காரியங்களை எடுக்கக்கூடாது. ஆனால் நிலபுலன்களுக்கு அவர் தான் அதிபதின்னு சொல்லுவாங்க. அதனால அதை பேசலாம், நிலபுலன்கள் பற்றி. அதுவும் பங்காளியோட பிரச்சனை இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு சகோதரக்காரகன் தெரியும் செவ்வாய். அதனால அந்த நிலபுலன்கள், இப்போ நம்ம பங்காளியோட போய் சொத்து பிரிவினை பேசணும்னு வைங்க, தாராளமாக பேசலாம். அப்போ வந்து பேசுறது மட்டும்தான் வச்சுக்கணும். கடனை வந்து நம்ம கொடுக்கலாம், கடன் அடைப்பதற்கு சரியான ஓரை. ஆமாம், கடனை அடைப்பதற்கு சரியான ஓரை இது. அடைச்சோம்னா கடன் முழுவதும் தீர்ந்துடும், கடன் முழுவதும் கொஞ்ச நாள்லேயே தீர்ந்துடும். ஆனால் கடனை வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செவ்வாய்ங்கிறவர் ரத்தக்காரங்க, அடித்தடி ரத்தத்தை தான் பார்ப்போம். அதனால கடன் வாங்கவே முடியாது, போனீங்கன்னா அடித்தடியில் முடியும் பிரச்சனை. அதனால செவ்வாய் ஓரையை தடு. அடுத்தது புதன் ஓரை. புதன் ஓரை வந்து மிக சிறந்த ஓரை, அது கல்விக்கு உரியவர் புதன். அதனால் ஒரு பிள்ளைங்களுக்கு டியூஷனில் சேர்க்குறது, நோட்டு புத்தகம் வாங்குறது, கைடெல்லாம் வாங்குறாங்க, இந்த அட்டை போடுறது, பைண்டிங் பண்ணுறது, ஐடி தொடர்பான எல்லா செயல்களையும் செய்யலாம். இப்போ ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்குறீங்க, ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, லேப்டாப் வாங்குறீங்க, அதெல்லாம் இதில் எடுக்கணும். அது மாதிரி பேங்க்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இந்த புதன் ஓரையில் செய்யலாம். இந்த புதன் ஓரையில் செய்யக்கூடாதது என்னன்னா, பெண் பார்க்க போகவே கூடாது. பெண் பார்க்க போனோம்னா என்ன பிரச்சனை வரும்னு கேளுங்களேன்.
புதனை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ரெட்டை மனம் ரெட்டை குணம், ஸ்டெடியாகவே இருக்க மாட்டாங்க, சமயத்துக்கு தகுந்த மாதிரி. கிரகமே அலிகிரகம்ன்ற பேர் அவருக்கு உண்டு. அலிகிரகம்னு உண்டு ஜோதிடத்தில். ஆண் பெண்ணு பிரிக்கும் போது புதனையும் சனியும் அலிகிரகம்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுவார், பெண் பார்க்க போகலாம். பெண்ணை பார்க்கும்போதே பக்கத்தில் ஒரு தோழி வந்துச்சுன்னு வைங்க, அவங்க கொஞ்சம் நல்லா இருக்காங்களேன்னு தோணும் இவருக்கு. இல்லைன்னா மச்சினிச்சியை பார்த்து கொஞ்சம் மயங்கிடுவார். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால புதன்கிழமையில பெண் பார்க்க தவிர்த்துடணும் பெற்றோர்கள். அதனால அது பண்ணக்கூடாது. பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை போகிறாங்களே, ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் லீவ் இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை சூஸ் பண்ணி போகிறாங்களே பெண் பார்க்குறது, அது சரியாகும்? அது ஓரைகளை எடுத்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமைன்னா நல்ல ஓரைகள் எடுக்கணும். இன்னும் பின்னாடி இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா கூட சுக்கிர ஓரை எடுக்கலாமா, அதுல இன்னும் டீப்பா இருக்கு. இப்போதைக்கு எந்தெந்த ஓரையை பார்ப்போம். இது முடிச்சோன்னே அடுத்த குரு ஓரை. குரு ஓரே தன ஓரைமா, ரொம்ப முழு சுபர். எது வேணாலும் பண்ணலாம். பணத்தை கொடுக்க, வாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண, நகை வாங்க, தாலிக்கு தங்கம் தட்ட, எல்லாமே செய்யலாம். இந்த ஓரையில் நம்ம எல்லா நல்ல காரியங்கள் ஒன்றும் கணக்கே கிடையாது. எது வேணாலும் செய்யலாம். என்னத்தை மட்டும் தவிர்க்கணும்னா இந்த ஓரையில் புதுமண தம்பதியருக்கு நம்ம விருந்து கொடுப்போம்ல, அந்த விருந்து கொடுக்கறத தவிர்த்துடணும் குரு ஓரையில். நான் வந்து ஜோதிடம் படிக்கும்பொழுது என்னுடைய குரு வந்து சங்கரன் ஜி, அவங்க இப்போ இல்லை, இறைவனடி சேர்ந்துட்டாங்க. அவர் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நிகழ்வு சொன்னார். அதனால எங்கள் லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் என்னன்னு கேட்டால், அவர் சொல்லுவார், இப்போ நீங்கள் எதிர்நீச்சல்னு ஒரு சினிமா பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில். அதில் ஒரு பாட்டு வரும், நாகேஷும் சவுக்காரம்மா ஸ்ரீகாந்தெல்லாம். இப்போ அதில் ஒரு பாட்டு வரும், அடுத்த அம்புஜத்தை பார்த்தீங்கன்னு. அதில் ஒரு இடத்துல சவுக்காரம்மா 8 கல் பேசரி போட்டால் எடுப்பா இருக்கும் நெக்கும்பாரு. அதுக்கு ஸ்ரீகாந்த் சொல்லுவார், சட்டியில் இருந்தால் ஆப்பையிலே வரும் தெரியாதோடி நோக்கும்பாரு. இவர் அதை சொல்லி சொன்னார், நீங்கள் ஏதாவது உங்கள் கணவர்கிட்ட ஒரு பொருளை வேண்டி விரும்பி கேட்டிங்கன்னா குரு ஓரையில் போய் கேட்டாருங்க. ஒரு மனைவி தன்னுடைய தேவைகளை, தனக்கு வேண்டியதை, குருன்னா உங்களுக்கு தெரியுங்க, போய் கேட்கும் பொழுது அது வந்து சக்ஸஸ் ஆகிடும், வாங்கி கொடுத்துருவாங்கன்னு அவர் சொல்லுவார். அவர் கேட்டார், எத்தனை லேடிஸ் இருக்கீங்க? நாங்கள் ஒரு 20 பேர். நீங்கள் கேட்டிங்களா உங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி தருவாரா அப்படிலாம் கேட்டாங்க. சில பேர் சொன்னாங்க 10 வருஷம் வரைக்கும் வாங்கி கொடுத்தாரு, இப்போ வாங்கி தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு நிறைய கதைகள் சொன்னாங்க. அப்போ அவர் இதை சொன்னார், இந்த பாயிண்ட்டு என் ஜென்மத்துக்கும் மறக்காது. அதுக்காக அடுத்தது வந்து சுக்கிர ஓரை. சுக்கிர ஓரை நல்லா தெரியும், இதுவும் முழு சுபரோட ஓரை. இந்த சுக்கிர ஓரை மங்களம், இதுவும் வந்து சக்ஸஸ் கொடுக்குற ஓரை தான். இதுலையும் எல்லாம் பண்ணலாம். பெண்களுக்கு பிடித்தமான அந்த கலை பொருள்கள் விற்கிறது, பியூட்டி பார்லர் திறக்கிறது, நிறையா, திருமணம், சீமந்தம், அப்புறம் சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிப்பது, இது எல்லாமே செய்ய வேண்டிய ஓரை சுக்கிர ஓரை. அது மாதிரி ஆண் வீட்டை பார்க்க போகிறோம்ல, பெண் பார்க்க போகும்போது சந்திர ஓரை சொன்னேன். இப்போ மாப்பிள்ளை வீட்டை பார்க்க போகும்போது அதை வந்து நம்ம சுக்கிர ஓரையை தேர்ந்தெடுத்தா பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டோம். சுக்கிரங்கிறது பெண்கள் சம்மந்தப்பட்ட எல்லாமே சுக்கிர ஓரையில் வரும். எல்லா நல்ல காரியங்களும் செய்ய மிக சிறந்த ஓரை சுக்கிர ஓரை. இதில் செய்யக்கூடாது என்னன்னா, அடுத்த மனைவியை பற்றி அடுத்தவங்கள்ட்ட போய் குறை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குறை சொல்றது தவிர்த்துடணும். அதை முழுவதும் தவிர்க்கணும். அது சாதாரண குறையா போய் சொன்னோம்னா அது மிகப்பெரிய பிரச்சனையில கொண்டாந்து விட்டுடும். அதனால மனைவியையோ பெண்களையோ ஜென்ரலாகவே அத்தை அந்த முறை வரவங்களெல்லாம் பற்றி குறை சொல்றத, குடும்ப விஷயத்தை பேசுறத தவிர்த்துடணும். புரணி பேசுவது, அதுவும் பெண்களை பற்றி ஸ்பெஷலி. ஏன்னா சுக்கிரன்னாலே உங்களுக்கு தெரியும், மனைவி பெண், அதை வந்து தடுத்துடணும். அடுத்து சனி ஓரை. சனி ஓரைங்கிறது சனியை பற்றிய சனி கிரகத்தை நம்ம பாவர்னு தான் சொல்லுவோம். பொதுவாக இதில் வந்து நல்ல காரியங்களை தவிர்ப்பது தான் நல்லது. சில பேர் இந்த பாவங்களை போக்குறதுக்காக தீர்த்த யாத்திரை போவோம்ல, அதுக்கு போகலாங்கிறாங்க. ஒரு சிலர் வந்து கடனை கொடுத்தோன்னு வைங்களேன், அந்த கடன் முற்றிலும் அடையும். செவ்வாய் ஓரை மாதிரி. சனிக்கு கூடுதல் சிறப்பு என்னன்னா, முழுவதும் அடைகிறதோட மட்டும் இல்லை, திரும்ப கடனே படமாட்டாங்க. சனிங்கிறது உங்களுக்கு தெரியும், நீதிமான். அவர் வந்து திரும்ப கடனே படமாட்டாங்க. அதனால சனி ஓரையை பார்த்து கொஞ்சம் பணத்தை திருப்பி கொடுக்கணும். அது பண்ணலாம். மரக்கண் நடுதல், அணை கட்டுதல், இந்த மாதிரி செய்ய, இரும்பு சம்பந்தமான எல்லா வேலையும் இனிஷியேட் மட்டும் பண்ணுறதுக்கு சனி ஓரைகளை எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி வரிசையாக இப்போ அழகாக இனம் பிரித்து சொன்னீங்க, இந்த ஓரையில் இது செய்யலாம் அப்படின்னு. இப்போது பேசிக்காக என்னுடைய ஒரு நாளில் சில நேரம் எனக்கு வந்து எதுன்னு சூஸ் பண்ண முடியல. இந்த நாள் இப்போ வியாழக்கிழமைன்னு ஒரு அடுத்த நாள் வந்துருச்சு, திடீர்னு எனக்கு ஒரு ஒர்க்கு வருது, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலானோ அல்லது ஏதோ ஒரு இனிஷியல் பண்ணுறதுக்கு தொழில் துவங்குவதற்குன்னு வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஓரையை செலக்ட் பண்ணும் பொழுது
நான் என்னுடைய தனிப்பட்ட ராசியோ லக்னாதிபதியோ பார்த்து பண்ணணுமா, இல்லை பொதுவாக குரு நேரம் குரு உரை அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாமா? இதிலே கூட இன்னும் நுணுக்கமாக பார்க்கணும்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், சில ஓரைகள் சில நாட்களுக்கு ஒத்துக்காது. இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா சுக்கிர ஓரை மிக சிறந்த ஓரைன்னு சொல்லியிருக்கோம், நல்ல காரியம் அத்தனையும் செய்யணும். ஆனால் சூரியன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சுக்கிர ஓரையை சூஸ் பண்ணவே கூடாது. உங்களுக்கு தெரியும் சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது. தேவர்களோட குரு தான் பிரகஸ்பதின்னு சொல்கிற குரு பகவான், அசுரர்களோட குரு சுக்கிர பகவான். அதனால இவங்க 2 பேருக்கும் எப்படின்னு நமக்கு தெரியும். அதனால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம எந்த ஓரையை தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னா சுக்கிர ஓரையும் தேர்ந்தெடுக்கக்கூடாது, சனி ஓரையும் தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதுக்குரிய காரியத்துக்காக இந்த 2 ஓரையும் நம்ம தவிர்த்துடணும். அது சுப ஓரையாக இருந்தாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை சுக்கிர ஓரையை எடுக்கக்கூடாது. அது மாதிரி திங்கட்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஓரை, சனி ஓரை, புதன் ஓரை, இது 3ஐயும் தவிர்க்கணும். உங்களுக்கு தெரியும் இந்த புதன் சந்திரன் கதையெல்லாம், பிறப்பு கதைகள்லாம் நிறையா இருக்கும். அதனால இந்த 3 ஓரைகளையும் தவிர்த்துடணும். அது மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சனி புதன் இந்த 2 ஓரைகளை நிச்சயம் தவிர்த்துடணும். குரு வியாழக்கிழமை அன்னைக்கு சுக்கிரன் புதன் இந்த 2 ஓரைகளை தவிர்த்துடணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குரு ஓரையை நிச்சயமாக, குரு ஓரை முழு சுபர்னு சொல்கிறோம், ஆனால் சுக்கிரன் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்குரிய நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து குரு ஓரையை சூஸ் பண்ணவே கூடாது. அதே போல் சனிக்கிழமை அன்று சூரியன் சந்திரன் ஆகவே ஆகாது சனிக்கு. இந்த 2 ஓரைகளையும் நம்ம தவிர்த்துட்டு மற்ற ஓரைகளை எடுக்கணும். இன்னொன்று கேட்டிங்கன்னா லக்னப்படி எடுக்கலாமா என்னன்னு, இந்த விதிகள் எல்லாத்தையும் நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். மற்றபடி என்னன்னா லக்னத்துக்கு கூட சில ஓரைகள், நம்ம 12 லக்கணங்களுக்கும் சில ஓரைகள் சிறப்பாக இயங்கும் நமக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெருப்பு தத்துவ ராசிகள் இருக்குல்ல, மேஷம், சிம்மம், தனுசு, இது 2ம் நம்ம 12 ராசிகளில் பஞ்சபூத தத்துவப்படி நெருப்பு தத்துவ ராசிகள். இவங்களுக்கு வந்து எந்த ஓரைன்னு கேட்டிங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு இந்த ஓரைகளை எடுத்தாங்கன்னு வைங்க, சுக்கிரனை கூட விட்டுறலாம், இந்த 3 ஓரைகளை எடுத்தாங்கன்னா சக்ஸஸ் நடக்கும். அதே மாதிரி நீர் தத்துவ ராசிகள் இருக்குல்ல, என்னென்னா கடகம், விருச்சிகம், மீனம், இது 3ம் நீர் தத்துவ ராசிகள்னு சொல்லுவோம். இந்த நீர் தத்துவ ராசிகளுக்கு எந்தெந்த ஓரை சிறப்பாக அமையும்னா சந்திரன், செவ்வாய், குரு, சந்திரன், செவ்வாய், குரு, இது 3ஐயும் சூஸ் பண்ணலாம். மற்ற நில தத்துவம், மண் தத்துவம் இருக்குது. மண் தத்துவம் யார்? ரிஷபம், கன்னி, மகரம். இந்த மிதுனம், துலாம், கும்பம், இது 3 இருக்குல்ல, காற்று ராசிகள். இதுக்கும் மண் தத்துவ ராசிகள்னு இருக்குது. ரிஷபம், கன்னி, மகரம், இந்த ராசிகள் 6 ராசிகளுக்கும் நம்ம வந்து சுக்கிரன், புதன், சனி இந்த ஓரைகளை தேர்ந்தெடுக்கலாம். சுக்கிரன், சனி, புதன் இந்த ஓரைகள் இந்த 6 ராசிக்கும். நெருப்பு ராசிக்கு நான் சொன்ன மாதிரி சூரியன், செவ்வாய், குரு. நீர் தத்துவ ராசிக்கு சந்திரன், செவ்வாய், குரு. இந்த மாதிரி 2க்குமே செவ்வாய் வருது, 2லையுமே வரும். இங்கே சூரியன் இருக்கும், இங்கே சந்திரனுக்கு சந்திரன் இருக்கும், அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. மற்ற எல்லாத்துக்கும் இது ஈக்குவலாக தான் இருக்கும். இதை வந்து எடுத்தோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லக்னப்படி, ராசிப்படி சொல்லப்படலை இது வரைக்கும். லக்னம் இருக்கலாம், எனக்கு தெரியல. லக்னப்படி வந்து நான் படித்த புத்தகம் சொல்லி கொடுத்ததுல வந்து லக்னப்படி தான் எடுக்கணும், இந்தந்த லக்னங்களுக்கு இதை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது நல்ல நேரம் ஒருத்தங்களுக்கு இருந்தால் இயற்கையாக நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தசாபுத்திகள் சரியாக இல்லைன்னா கூட நீங்கள் ஹோரையை ஃபாலோ பண்ணால் சக்ஸஸ் கிடைக்குன்னு சொல்கிறீங்க. அதை எவ்வளோ தூரம் அது வாய்ப்பு பாசிபிள் எவ்வளோ தூரம் இருக்குங்க? நல்ல கேள்வி தான் இது, எல்லாருக்கும் வர சந்தேகம் தான் இது. நிச்சயமாக வந்து ஓரையை பிடிச்சிங்கன்னு வைங்களேன், ஒரு சில பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க, எங்கே போனாலும் அவங்களுக்கு பெருமை கிடைக்கும், எங்கே போனாலும் வெற்றி தான் கிடைக்கும். எம்ஜிஆர் பாடின மாதிரி மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் பாரு, ஒரு மாற்று குறையாத மன்னவன் ஆகணும்னு சொல்லுவார். அதெல்லாம் நடக்கும், ஓரையை சரியாக பிடிக்கணும். அப்படி இல்லை வைங்களேன், தசாபுத்திங்கிறது ஒரு நீண்ட கால பீரியடில் இருக்கும். அதனால இந்த 1 மணி நேரம் வருகிற இந்த ஓரையை சரியாக பிடிச்சா நிச்சயமாக வெற்றிங்கிறது ஜோதிட விதி, இது சத்தியம். ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஹோரை குறித்த பல்வேறு செய்திகளை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு தலைப்பில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் விவாதிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி விஜயராம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். RR டிவோஷனல். நன்றி, வணக்கம்.